திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அடியார் பெருமக்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கிக் கொள்கின்றேன். நாம் தொடர்ச்சியாக அப்பர் சுவாமிகள் அருளி செய்துள்ள 5ஆம் திருமுறையில் உள்ள பதிகங்களை சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே 34வது திருப்பதிகமாக அமைந்திருக்கின்ற திரு நெய்த்தானம் என்ற திருத்தல பதிகத்தை சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பதிகத்தை சிந்திப்பதற்கு முன்பாக அந்த தலத்தின் வரலாற்றினை சிந்திக்கலாம். இது பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 52வது திருத்தலமாக அமைந்திருக்கின்றது. இங்கு இறைவன் நெய்யாடியப்பர் மற்றும் கிருதபுரீஸ்வரர் என்ற திருநாமங்கள் தாங்கி அருள்பாலித்து வருகிறார். அம்மை பாலாம்பிகை மற்றும் இளமங்கை அம்மை என்ற திருநாமங்கள் தாங்கி அருள்பாலித்து வருகின்றார். தலவிருட்சம் இங்கு வில்வம், இங்குள்ள தீர்த்தம் காவிரி தீர்த்தம். இங்கு அப்பர் சுவாமிகளும் திருஞான சம்பந்த சுவாமிகளும் அருளி செய்த பதிகங்கள் கிடைத்திருக்கின்றன. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்தை வைப்பு தலமாக வைத்து பாடியிருக்கின்றார். இது சப்தஸ்தான ஸ்தலங்களில் 7வது ஸ்தலமாக இருக்கின்றது. எனவே இங்கு 7 ஊரிலிருந்து வரும் பல்லக்குகளை ஒரு சேர இந்த திருத்தலத்திலே கண்டு நாம் மகிழலாம். இங்கு காமதேனு, காஷ்யப ரிஷி, சரஸ்வதி தேவி ஆகியோர் இந்த இறைவனை பூஜித்து வழிபட்டிருக்கிறார்கள். இலங்கையில் உள்ள மன்னர்கள் இந்த இறைவனை தங்களது குலதெய்வமாக கொண்டு வழிபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கின்றது. தல வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, முன்னொரு காலத்தில் இங்குள்ள பசு ஒன்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று தினமும் பாலை சொரிந்து சென்று விடுமாம். தினமும் இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுறதுனால அங்கே வெயில் பட்டு அந்த பால் எல்லாம் நெய்யாக மாறுவதை கண்ட ஒருவர் அங்குள்ள மக்களுக்கு சென்று இதை தெரிவிக்கிறார். அங்குள்ள மக்கள் இந்த இடத்தை தோண்டி பார்க்கும்பொழுது அங்கு இறைவன் வெளிப்பட்டு அருளியதாக வரலாறு சொல்கிறது. இதை அறிந்த மன்னனும் இறைவனுக்கு ஒரு கோயில் எழுப்புகிறார். இன்றளவும் அங்கு இறைவன் நெய்யாடியப்பர் என்ற திருநாமத்தை தாங்கி நமக்கு அருள்பாலித்து வருகிறார். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது. இன்றளவுமே இறைவனுக்கு நெய்யால் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. நெய்யாலும் வெந்நீரினாலும் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. எனவே இறைவன் நெய்யாடியப்பர் என்ற திருநாமம் தாங்கி அருள்பாலிக்கிறார். சப்தஸ்தான ஸ்தலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது சப்தஸ்தான திருவிழா எப்போ நடக்கும் அப்படின்னா சித்திரை மாத பௌர்ணமிக்கு பின்வரும் விசாக நட்சத்திரத்தில் நடைபெறுமா. இந்த சப்தஸ்தான ஸ்தலங்கள் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, ஐயாரப்பர் கோயில், திருவையாற்றின் ஐயாரப்பர் கோயில், அப்புறம் குத்சர் வழிபட்ட ஆபத் சகாயேஸ்வரர் கோயில் திருப்பழனம், அப்புறம் ஆங்கிரசர் வழிபட்ட ஓதவனேஸ்வரர் கோயில் திருச்சோற்றுத்துறை, அப்புறம் அத்திரி முனிவர் வழிபட்ட வேதபுரீஸ்வரர் கோயில் திருவேதிக்குடி, அப்புறம் காசியப முனிவர் வழிபட்ட கண்டீஸ்வரர் கோயில் திருக்கண்டியூர், கௌதம முனிவர் வழிபட்ட புவனநாதர் கோயில் திருப்பூந்துருத்தி, மற்றும் 7வது ஸ்தலமாக பிருகு முனிவர் வழிபட்ட நெய்யாடியப்பர் கோயில், அதான் திரு நெய்த்தானம் என்று வழங்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இந்த திரு நெய்த்தானம் என்ற திருத்தலம். இங்கு இறைவன் இன்றளவுமே நம் அடியார்களுக்கு அருளை வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இறைவனை போற்றி திருஞான சம்பந்த சுவாமி, அப்பர் சுவாமிகள் மற்றும் திருஞான சம்பந்த சுவாமிகள் ஆகியோர் பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதில் அப்பர் சுவாமிகள் அருளி செய்த 5ஆம் திருமுறையில் அமைந்துள்ள அந்த பதிகத்தை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இனிவரும் பதிவுகளில் அந்த பதிகங்களில் உள்ள ஒவ்வொரு பாடலுக்கும் நாம் விளக்கத்தை குருவருள் துணை கொண்டு திருவருள் துணை கொண்டு சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடைபெறுவது கோமல் ஹேமமாலினி. திருச்சிற்றம்பலம்.